உனக்காக தான் இதை கொண்டு வந்தானோ. இந்த நாளுக்காக தானே நீ காத்துட்டு இருந்த. நீ எனக்கு கொடுத்த மல்லிகை செடியில பூத்தப்போ நான் உன்கிட்ட என்ன சொல்லணுமோ அதை நீ கிஃப்ட் பண்ண மல்லிகை செடி கிட்ட எத்தனையோ தடவை சொல்லியிருக்க. என் மனசு இந்த பூக்கு தெரியும், முழுசா தெரியும். இந்த பூக்கு மட்டும் பேச வந்ததுன்னா என்னோட படபடப்ப உனக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்கோம். உன்கிட்ட நான் சொல்லலைனாலும் என் மனசுல இருக்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். ஆனா உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும் தான் நான் இந்த பூவோட வந்தேன். ஆனா என்னைக்கு பார்த்து நீ அன்னைக்கு மாதிரியே தூங்கிட்டு இருக்க. ஒருவேளை நானே எல்லாத்தையும் சொல்லணுங்கிறதுக்காக தான் நீ இப்படி நடிக்கிறியோ? என் மனசுல இருக்கிறதையெல்லாம் வெளிப்படையா சொல்லிட்டா என் மனசுல இருக்கிற காதலோட டென்சிட்டி குறைஞ்சிடுமோன்னு தோணுது. இன்ஃபேக்ட் என் மனசுல இருக்கிறத முழுசா உங்ககிட்ட சொல்றதுக்கு வார்த்தையே என்கிட்ட இல்லானோ. என் இதய துடிப்புல இருக்கிற மௌனம் நீன்னு சொல்லலாமா? என் சிரிப்புல இருக்கிற சந்தோஷம் நீன்னு சொல்லலாமா? Not enough, no. One thing is sure. I trust you. I trust you a lot. I love you, Anu. I love you. சார், ரிப்போர்ட்ஸ் கூட வந்துருச்சு. ஷீ இஸ் அப்சல்யூட்லி நார்மல். மருந்தோட எஃபெக்ட்ல இப்போ இவங்க தூங்கிட்டு இருக்காங்க சார். எதையோ பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆயிருக்காங்க சார், அல்லது பயந்துருக்காங்க. இட்ஸ் ஜஸ்ட் அசம்ஷன். அவங்க எந்திரிச்சு என்ன நடந்ததுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நாம ஒரு முடிவுக்கு வர முடியும். மற்றபடி ஷீ இஸ் ஃபைன். தேங்க்யூ டாக்டர். என்னாச்சு திடீர்னு? ஸ்டாக் ரூம்ல அவங்க மட்டும் தான் சார் தனியா இருந்திருக்காங்க. சங்கரன் சார் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரும்போது கீழே விழுந்து கிடந்திருக்காங்க. மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சார் தண்ணி தெளிச்சு எழுந்திருக்கலையா. அதுக்கப்புறம் அவர் கைத்தாங்களா கூட்டிட்டு போய் நம்ம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காரு. ஸ்டாக் ரூம்ல அப்படி எதை பார்த்தா பயந்தாங்க? விழுந்தாங்க, தண்ணி தெளிச்சிங்க, ஆபீஸ் டாக்டர் கிட்டையும் காமிச்சிங்க, எல்லாம் ஓகே. எனக்கு ஃபோன் பண்ணி யாரும் சொல்ல மாட்டீங்களா? சார் நான் எப்படி சார் உங்களுக்கு ஃபோன் பண்றது? சரி நீ போ. சார் ஹாஸ்பிட்டல் எங்க இருக்கு? சார் நேரா போய் லெஃப்ட் திரும்ப. வா. அனு அனு அனுமா அனு அனு சார் என்ன சார் ஆச்சு? பயப்பட ஒன்றும் இல்லை. டாக்டர் சொல்லிட்டாரு, ரிப்போர்ட்ஸும் பார்த்துட்டாரு, எல்லாமே நார்மல்னு தான் சொன்னாரு. சார் நார்மல்னா அப்புறம் ஏன் சார் இப்படி திடீர்னு மயக்கம் போட்டு விடுறா? இது மாதிரி இது வரைக்கும் இவளுக்கு இப்படி ஆனதே இல்லை சார். இது வரைக்கும் இவளை இப்படி பெட்ல படுத்து பார்த்ததே இல்லை சார். பட்டாம்பூச்சி மாதிரி பறந்துகிட்டே இருப்பா சார். ஐயோ இப்படி குளுக்கோஸ் எல்லாம் ஏத்துறீங்களே. குளுக்கோஸ் எனர்ஜிக்காக தான், பயப்படாதீங்க. காலையில சாப்பிட்டுதான் சார் ஆபீஸ் கிளம்புனா. இப்ப என்ன ஆச்சுன்னே தெரியலையே. அம்மா பகவாயி.
நீங்க தேவையில்லாம கவலைப்படுறீங்க. அணுவை செக் பண்ணது வெல் குவாலிஃபைட் டாக்டர். எங்க ஸ்டாஃப்க்கு ஒண்ணுனா நாங்க பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். ஆஃபீஸ் ஸ்டாஃப்க்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போனா உடனே அவங்களுக்கு மெடிக்கல் ஹெல்ப் தரணுங்கிறதுக்காக இந்த பில்டிங்கை நாங்க கட்டியிருக்கோம். இங்க 24 மணி நேரமும் குவாலிஃபைட் டாக்டர்ஸ் இருப்பாங்க. ஏதாவது எமர்ஜென்சினா உடனே அட்டென்ட் பண்ணிடுவாங்க. அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க அணுவுக்கு ஒன்றும் இல்லைன்னு. ஸோ டோன்ட் வரி, ஷி வில் பி ஆல் ரைட். நான் பார்த்துக்கிறேன். நீங்க பாத்துக்குவீங்கன்ற நம்பிக்கையில தான் சார் நான் கொஞ்சம் தைரியமா இருக்கேன். இல்லைன்னா நானே மயக்க போட்டு விழுந்திருப்பேன் சார். சார் உங்களுக்கு 1000 வேலை இருக்கும் சார். நீங்க பாவம் எதுக்காக? நாங்க பாத்துக்கிறோம் சார். நீங்க எங்கேயாவது போகணும்னா கிளம்புங்க. ஆமா சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போயிட்டு வாங்க சார். எங்களால உங்களுக்கு எதுக்கு சார் வீண் சிரமம்? நோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உங்களை இப்படியே விட்டுட்டு போக எனக்கு மனசு வரல. அணு எழுந்திரிச்சதும் நான் போய்க்கிறேன். சரி, உங்களுக்கு ரொம்ப கடன் பட்டிருக்கோம் சார். ரொம்ப நன்றி சார். இதுக்கெல்லாம் நன்றி சொல்லி என்னை 3வது ஆளா ஆக்கிடாதீங்க ப்ளீஸ். இது என்னோட கடமை, என் உரிமையும் கூட. எப்பவும் நான் உங்க கூடவே இருப்பேன்றத என்னைக்கும் மறந்துடாதீங்க. சந்திரா ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? ஷோ. மான்சிமா, உங்க Dress இன்னைக்கு ரொம்ப சூப்பரா இருக்குமா. தேங்க்ஸ் மேம். அப்படியே இன்னொரு போஸ் கொடுத்துருங்க. போட்டோஸ் அப்புறம் எடுக்கலாமா? லேட் ஆயிடுச்சு. வீட்ல தானே இருக்கோம். மழையா பெய்து சந்திரா? நோ மேம், நாட் லைக் தட். லேட் ஆயிடுச்சுன்னு சொல்ல வந்த, அவ்வளவுதான். இஸ் இட் மீரா? ஆனா உங்க பாஸ் இன்னும் வரலையே, அத என்னன்னு கேட்டியா? ஃபர்ஸ்ட் அது என்னன்னு பாரு. காட் இட்? வா சந்திரா. ஹே, போட்டோ எடு, எங்க அம்மாக்கு அனுப்பணும். இவ்வளவு நேரம் ஆச்சு, ஏன் சூர்யா இன்னும் வரல? மீரா, ஆபீஸ்ல ஏதாவது வேலை வந்திருக்குமோ? அதான் சூர்யா வீட்டுக்கு வர இவ்வளவு லேட் ஆகுது. நான் கால் பண்ணி பாக்குறேம்மா. பாத்தியா சந்திரா, உன் அண்ணன் இன்னும் வரவே இல்ல. அதான் நான் காலையிலே சொன்னேன். இட்ஸ் ஓகே மான்சி, நீ தானே இப்ப சொன்ன மழையா பெய்யுதுன்னு. வில் வெயிட். கண்டிப்பா அவன் வருவான் மான்சி. சரி சரி, வெயிட் வெயிட். உடனே அம்மாவும் தம்பியும் மாத்தி மாத்தி ப்ரோ இன் லவ்க்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. சூர்யா சொன்னா நிச்சயம் அது செய்வான் மான்சி. எஸ் மீரா. ஹலோ ஹலோ மீரா. மீரா இல்ல, நான் சாரதா. சொல்லுங்கம்மா, நான் பேசுறது கேக்குதா? இங்க சிக்னல் கொஞ்சம் கம்மியா இருக்குமா? சூர்யா, எங்கப்பா இருக்க? வீட்ல மான்சியும் சந்திராவும் உனக்காக காத்துட்டு இருக்காங்க. அதுமா, அது சூர்யா, இன்னைக்கு அவங்களுக்கு ஆனிவர்சரி. அதாவது ஞாபகம் இருக்கா? இல்ல அதையும் மறந்துட்டியா? இல்லம்மா, ஞாபகம் இருக்குமா? அதுக்கு தான் சொன்னேன், உன்னை கட்டி போட வீட்ல ஒருத்தி இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு. என்ன கட்டி போடுற சக்தி யார்கிட்ட இருக்கோ அவங்க பக்கத்துல தான் இப்ப நான் இருக்கேன். சூர்யா, கேக்குதா?
அம்மா இதோ இதோ கிளம்பிட்டம்மா, சீக்கிரமே வந்துடுறேன். எல்லாரும் உனக்காக தான்ப்பா காத்துட்டு இருக்கோம். சீக்கிரம் வந்துருப்பா. வந்துடுறேம்மா. சார் கிளம்பிட்டாரா? ஆமாம்மா, சீக்கிரம் வந்துருவான். எனக்கு என்னமோ ப்ரோயின்லா வரது டவுட்னு தான் தோணுது. நோ மான்சி, அண்ணன் சொன்னா கரெக்டா வந்துருவாரு. ஐ நோ அபவுட் ஹிம். என் பிறந்தநாள் அன்னைக்கு எவ்வளவு கரெக்ட் டைமுக்கு வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணார் தெரியுமா? நீ வேணா பாரு, இன்னைக்கும் அதே மாதிரி சரியான டைம்ல கரெக்டா வருவாரு. வந்தா எனக்கும் சந்தோஷம் தான் சந்திரா. போன் வீட்ல இருந்தா சார்? யா, நான் தான் ஏற்கனவே சொன்னேனே சார், உங்களுக்கு 1000 வேலை இருக்கும். ஃபோன் மேல ஃபோன் வேற வந்துகிட்டே இருக்கு. நீங்க கிளம்புங்க சார். பாவம், நீங்க இவ்வளவு நேரம் கூட இருந்ததே எங்களுக்கு செஞ்ச பெரிய உதவி. நாங்க தான் 2 பேர் இருக்கோமே, நாங்க பாத்துக்கிறோம் சார். ஆமா சார், நாங்க இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம் சார். நீங்க போயிட்டு வாங்க சார். ஓகே, ஏதாவது வேணும்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க. என்னடா இவன் இப்படி விட்டுட்டு போறான்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் அவசரம் அதான். சார் என்ன சார், நீங்க இவ்ளோ செஞ்சதே பெரிய விஷயம். நாங்க பாத்துக்கிறோம் சார், நீங்க போயிட்டு வாங்க. தேங்க்ஸ் சார். நான் ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தேன். யூ நோ வை? ரொம்ப நாள் முன்னாடியே சூர்யா சார் என்கிட்ட சொல்லியிருந்தாரு, இந்த ஃபங்க்ஷனை நான் தான் ஹோஸ்ட் பண்ணணும்னு. யூ கைஸ் won't believe it. இதுக்காக நான் ஸ்பீச்லாம் கூட ரெடி பண்ணி வச்சிருந்தேன். ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ண கூட பிளான் பண்ணி வச்சிருந்தேன். பட் இந்த பேண்டமிக் இஷ்யூவால இந்த ஃபங்க்ஷனை நாம நினைச்ச மாதிரி பண்ண முடியல. However, cute, sweet ஒரு பார்ட்டி. I am very happy. Why you know? இந்த அழகான பார்ட்டில என்னால கலந்துக்க முடிஞ்சதுங்கிறதுக்காக தான். My wedding day wishes to the romantic couple. Wonderful, Meera. Thank you so much, Meera. Well, என் ஸ்பீச்ல இருந்து 2 வரிய சொல்லி ஆரம்பிக்கிறேன். இந்த கல்யாணம்ங்கிறது ஒருத்தரோட தனிப்பட்ட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பெர்ஃபெக்ட் லைஃப் பார்ட்னரை வாழ்க்கை முழுக்க நம்ம கூடவே வரப்போற ஒரு துணைய கைப்பிடிக்கிற நாள். இந்த நாளை திரும்ப நேர்ல பார்த்தா எப்படி இருக்கும்? வண்டர்ஃபுல் இமேஜினேஷன், isn't it? அப்பதான் யோசிச்சோம், ஏன் அந்த நாளை ரீக்ரியேட் பண்ண கூடாதுன்னு. வாவ் மீரா. அதாவது இவங்க 2 பேர் வாழ்க்கையில நடந்த சில முக்கியமான மெமரிஸ திரும்பவும் ரீக்ரியேட் பண்ணா எப்படி இருக்கும்? Are you sure, Meera? Yes, ma'am. Of course. நான் கேட்டது இன்னும் ப்ரோயின்லா வரலையேன்னு. நம்ம ஃபங்க்ஷன் ஆரம்பிச்ச அப்புறம் அவர் வருவாரா? Are you sureன்னு கேட்டேன். அது வீட்ல ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் நடக்குது. அப்ப ப்ரோயின்லா இருக்கணுமா வேண்டாமா? வீட்ல நடக்கிற கியூட்டான கெட் டுகெதர்னு சொன்னா போதுமா? இருக்க வேண்டியவங்களே இல்லன்னா இது என்ன கியூட்டான ஃபங்க்ஷன்? மாமிங்லா, this is not fair. அதான் கிளம்பிட்டேன்னு சூர்யா சொன்னானேம்மா. மான்சி மேம், he will be here at any time. அதுவும் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸோட கண்டிப்பா வருவாரு. I am sure. வாவ். சீமான்சி, அண்ணன் ஒரு சர்ப்ரைஸோட வராருன்னா நிச்சயம் செம்மையா தான் இருக்கும். I can't wait anymore. மான்சி மேடம் வேற டென்ஷன் ஆகுறாங்க. சூர்யா சார் ஏன் இப்படி லேட் பண்றாரு? அப்படி அவர் எங்க தான் போயிருக்காரு? ஒண்ணுமே புரியலையே. ஹாய் மீரா.
தேங்க் காட் யூஆர் ஆன் டைம் சார். ஐ எம் ஆல்வேஸ் ஆன் டைம். ஐ நோ சார். சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு வாங்க சார். உங்க அவுட்ஃபிட் கூட ரூம்ல ரெடியா இருக்கு. ஏன் இந்த கோட்ல என்ன பிரச்சனை? அப்படி இல்ல சார், மான்சி மேம் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பிளான் பண்ணிருக்காங்க, இன்க்ளூடிங் அவுட்ஃபிட். இல்லனா அவங்க வருத்தப்படுவாங்க சார். எஸ், யூ ஆர் கரெக்ட். ஜஸ்ட் கிவ் மீ 10 minutes. ஓகே சார். And Meera? Sir? You're looking beautiful. Thank you, sir. இந்த நாளுக்காக ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தேன். எப்படி வராம இருக்க முடியும்? I'm very very happy today. இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள். உன்னை பார்த்தா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. தொடக்கத்துக்கும் முடிவுக்கும் மத்தியில ஆச்சரியம் காத்திருக்குமா? ஆச்சரியத்தை எதிர்கொள்ளணும்னா வேர் பலமா இருக்கணும். இல்லனா மரமே ஆட்டம் கண்டுடுமா? I trust you, Anu. I love you, Anu. என்னை விட்டு போயிடாதீங்க, என்னை விட்டு போயிடாதீங்க, என்னை விட்டு போயிடாதீங்க, ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாதீங்க, என்னை விட்டு போயிடாதீங்க, ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாதீங்க, ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாதீங்க, ப்ளீஸ். சார் எங்க போனீங்க சார்? இல்ல இல்ல நீங்க வந்தீங்க. கனவா இல்ல பிரம்மையா? சூர்யா சார் வந்த மாதிரி இருந்துச்சு. இந்த நாளுக்காக ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தேன். எப்படி வராம இருக்க முடியும்? உன்னை பார்த்தா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க.